வைகை நதி தென்மதுரை வைகை நதி. கந்தசாமி மாமா பிராக்கெட்ல தல்லாகுளம். ராமகிருஷ்ணன் சித்தப்பா வாடிப்பட்டி. கனக சபாபதி மச்சான் கோரிப்பாளையம். சுந்தரியத்தை அண்ணா நகர். இருக்கு பார்ட்னர். என்னடா மதுரையை சுத்தி மட்டுமே இவ்வளவு சொந்தக்காரங்களா பார்ட்னர்? ஆமாடா, பெரிய தலைக்கட்டுல. நோட்டே நிறைஞ்சு போச்சு. இவ்வளவு தரைமா ரிசப்ஷனுக்கு கூப்பிடணும், எப்படி பார்ட்னர் முடியும்? நேர்ல எல்லாம் போறதுக்கு டைம் இல்லடா, ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஃபோன் பண்ணி சொன்னா கோச்சுக்க மாட்டாங்களா நேர்ல வரலன்னு? கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும். இங்க வருவாங்கல்ல, வந்ததும் சமாதானப்படுத்திடலாம். இன்னும் நிறைய பேருக்கு தம்பிக்கு கல்யாணம் ஆனதே தெரியாது. கண்டிப்பா கோவம் வரும், சண்டையும் வரும். சரிங்க பார்ட்னர். அப்புறம் நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க லிஸ்ட் எல்லாம் இல்ல? அது அந்த நோட்டோட கடைசி பக்கத்துல இருந்து வரும். தாடி, இத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்றதுக்கே ஒரு நாள் ஆகுமே. ஆமா, ஒரு நாள் முழுக்க இந்த வேலைக்காக ஒதுக்கணும். அப்புறம் பார்ட்னர் வெண்ணிலா அவங்க வீட்டில் போய் முறையா சொல்லணுமே. ரிசப்ஷனுக்கு சொல்றதெல்லாம் ரெண்டாவது, நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்கறதுக்கே சொல்லணுமே. வெண்ணிலா என்ன சொல்றாங்க? அவ அதை பத்தி ஒன்றும் கண்டுகிட்ட மாதிரி தெரியல. அவ இங்க நல்ல மிங்கில் ஆயிட்டா பார்ட்னர். வெண்ணிலாவுக்கு அவங்க வீட்டை விட்டு எங்கிட்டாவது போனா போதும்னு ஒரு நிலைமை. இங்க வந்து இருக்கிறவங்க எல்லாரும் கூட நல்லா செட்டில் ஆயிட்டாளா, அதனால அவங்க வீட்டை பத்தி நினைக்கவே மாட்டேங்கிறா. சரி, அப்போ நம்மளாதான் முடிவு எடுக்கணுமோ? ஆமா பார்ட்னர், நேரில் போய் ஒரு தடவை சொல்லிட்டு வந்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அன்னைக்கு வீடு தேடி வந்துட்டாங்க பார்த்தீங்களா. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா போதும்னு தோணுது. அப்படியா? சரி, அப்படின்னா ஃபோன் பண்ணியே சொல்லிடுவோம். அப்புறம் பார்ட்னர் வெண்ணிலா அவங்க அப்பாவுக்கு இல்ல என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க? ஒண்ணுமே அதை பத்தி நீங்க சொல்லல. கொலை முயற்சி வழக்குக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? 10 வருஷம் ஜெயில் பிளஸ் ஃபைன். 10 வருஷமா பார்ட்னர்? அப்படின்னா அவங்களோட பிசினஸ் எல்லாம்? அதான் 2 பசங்க இருக்காங்கல்ல, பாத்துக்குவாங்க. பார்ட்னர், நீங்க கேஸ வாபஸ் வாங்கியிருக்கலாம்ல. 10 வருஷம் ஜெயில்னா? இருக்கட்டும். என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்டாட்டியை வெட்டினார்ல, 10 வருஷங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கம்மி. அப்புறம் வெண்ணிலாவுக்கு பார்த்த அந்த மாப்பிள்ள? அவனும் ஜெயில தான் இருக்கான், 2 வருஷம் அவனுக்கு. இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை பார்ட்னர். நீங்க கேட்கல, நானும் சொல்லல. ஏன் பார்ட்னர் சொல்லல? இந்த மாதிரி தேவையில்லாத விஷயமெல்லாம் என் பொண்டாட்டிக்கு எதுக்குன்னு தான் சொல்லல. அப்படின்னா வீட்டில் வேற யாருக்கு தெரியும்? ஐயாவுக்கு தெரியும். ஓ, அப்ப அவரை தவிர வேற யாருக்கும் தெரியாதா? நம்ம வீட்டில் ஐயாவுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படின்னா என் அண்ணனுக்கு சரி, அடுத்து வாசிக்கவா பார்ட்னர்? மலர். பார்ட்னர், தாலி பிரிச்சு கோக்குறதுக்கும் ரிசப்ஷனுக்கும் உங்க வீட்டுக்கு சொல்லி விடணுமா? அதெல்லாம் வேண்டாம் பார்ட்னர். அதான் இனிமேல் உங்க கூட எங்களுக்கு ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டோம்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, என் அண்ணன் வாயில வந்ததே அதான் கேக்குறேன். அது தெரியாம வந்துருச்சு பார்ட்னர். என்னதான் சண்டை சச்சரவு பிரச்சனைன்னு ஆனாலும் அந்த கூட பிறந்த பாசங்கிறது போகாது. என்ன? அப்படி இல்ல பார்ட்னர், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கெல்லாம் அவனை பிடிக்காது, கூப்பிட வேண்டாம், விட்டுருங்க. ஆச்சிக்கு மட்டும் வேணா சொல்லி விடுவோமா? ஆச்சிக்கு? டேய் மலர், இங்க பாருங்க, என்ன பாருங்க. என்ன பார்ட்னர்? கூப்பிடணுமா? உங்க அண்ணனுங்களையும் ஆச்சியையும் கூப்பிடணுமா? பார்ட்னர், அதெல்லாம் வேண்டாம். மலர், ஆச்சிக்கு நீங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருங்க. நானா? நீங்க பேசிட்டு என்கிட்ட கொடுங்க, நானும் பேசுறேன், வர சொல்றேன். அது பார்ட்னர், நீங்க அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இன்னைக்கு அதை மாத்தி பேசுற மாதிரி கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? அன்னைக்கு அப்படி சண்டை போட்டுட்டு வந்துட்டோமே பார்ட்னர். சண்டை போட்டோம் தான், ஆனா யார்கிட்ட சண்டை போட்டோம்னு ஒன்று இருக்குல்ல. இந்த வேலையை முடிச்சுட்டு ஆச்சிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசிடுங்க. பேசிட்டு என்கிட்ட கொடுங்க, நானும் பேசுறேன். சரிங்க பார்ட்னர். நடுவங்கிட்ட அப்படி சொல்லி விட்டுட்டீங்க ஐயாவும் நீங்களும். அவன் வருவானா எப்படி என்னன்னு தெரியல. பாப்போம், வந்தா வாங்கன்னு கூப்பிடுவோம், வரலன்னா
அவர் இஷ்டம். அப்படி சொன்னா எப்படி பார்ட்னர்? மைனி வருத்தப்பட மாட்டாங்களா? பார்த்துக்கலாம்டா, இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போட்டு தான் பார்க்கணும். உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ம் ம் சரிங்க பார்ட்னர். சரி, அப்போ அடுத்து வாசிங்க பார்ப்போம். வாசிங்க பார்ட்னர், வேலையை பார்ப்போம். ம். நடுவனே நிஜமாவே அப்படியா சொல்லிட்டாங்க? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? அதுக்கு தான் நீ போகும்போதே சொன்னேன் நானும் கூட வர்றேன்னு. நீங்க வந்திருந்தா மட்டும் என்ன ஆயிருக்க போதாச்சு? நான் கேட்டுட்டு வந்த அதே பேச்சை நீங்களும் சேர்ந்து கேட்டுட்டு வரணும், அவ்வளவுதான். நீ தனியா குவார்டர்ஸ் பிடிச்சிட்டேன்னு சொல்லியுமா மைனி அனுப்பல உன் கூட? அதை எப்படி அனுப்புவாங்க? அவங்க வீட்டில் ராணி மாதிரி வளர்ந்த பொண்ணு அந்த பிள்ளை. இங்கே வச்சு மரியாதை குறைச்சலாம் நடத்தினா சும்மா இருப்பாங்களா? அடிக்காம விட்டாங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியதான். அப்படி நான் என்ன ஆச்சு பண்ணிட்டேன்? அவளை நான் என்ன கொடுமையா படுத்தினேன்? இருந்தாலும் உங்க அண்ணங்காரனை எல்லாம் உன் பொண்டாட்டியை பத்தி பேச விட்டுட்டு நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்த. ஆச்சு, அதையெல்லாம் இவ்வளவு பெரிய பிரச்சனையா அவங்க ஆக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன செய்யறது? நமக்கு நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்கள மட்டம் தட்டி தான் பழக்கம். போதும் ஆச்சு, அங்கேயே நான் நிறைய வாங்கிட்டு தான் வந்தேன் நேத்து. நீங்க வேற தனியா கொடுக்காதீங்க. சரி நடுவனே, இப்ப என்னதான் செய்ய போற? என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா. இந்த லட்சணத்துல நாளைக்கு வெண்ணிலாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வேற இருக்கு. அதுக்காவது கூப்பிடுவாங்களா? தெரியல எனக்கு. எனக்கு என்னமோ பேரப்பிள்ளையும் பேரப்பிள்ளை வீட்டில் இருந்து யாரும் இந்த வீட்டு வாசப்படி என்ன மேல் மிதிக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. அப்படி இருக்க ஷாலினியை மட்டும் எப்படி இங்கே திரும்ப அனுப்புவாங்க? எனக்கு ஒரு யோசனை தோணுது, நான் சொல்லட்டா? சொல்லு பாப்போம். இப்போ நம்ம வீட்டு பிள்ளை மலரை அங்கே கட்டி கொடுக்கறதுக்கு தான் ஷாலினியை நம்ம அங்கேருந்து இங்கே கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கோம். சரி, இப்போ நம்ம வீட்டு மாப்பிள்ளை அவங்க அக்காவை அவர் கையோட கூட்டிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி நம்ம வீட்டு பிள்ளை அங்கே இருக்குல்ல, அந்த பிள்ளை இங்கே நம்ம கூட்டிட்டு வந்துட்டா கிருக்கச்சி. ஏன் ஆச்சி? மலர் வீட்டுக்காரரு மலர் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. அவர் பொண்டாட்டி நம்ம இங்க கூட்டிட்டு வந்துட்டோம்னா அதுக்காகவாவது அவங்க அக்காவை இங்க அனுப்பி வச்சு தானே ஆகணும். எங்க வீட்டு மருமகளை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு உங்க வீட்டு மருமகளை நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட சொல்லிடுறது எப்படி? அவங்க ரெண்டு பேரையும் பொம்பளை பிள்ளைங்க நடந்திருக்கிறதுக்கு பேர் கல்யாணம்னு நினைச்சியா, இல்லைன்னா ஆடு மாடு விற்கிற சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தோம்னு நினைச்சியா? ஏன் இப்ப நான் தப்பா என்ன சொல்லிட்டேன்? நீ வாயை மூடு, பேசின வரைக்கும் எல்லாம் போதும். என் பொண்டாட்டி சொல்ற விஷயத்துல எனக்கே உடன்பாடு இல்ல. இவ பேச்ச கேட்டுக்கிட்டு மறுபடியும் அந்த ஏழ்றையை இங்க கூட்டிட்டு வர்றதுல எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. உனக்கு விருப்பம் இருக்கு இல்லங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம். முதல்ல மலர் அனுப்புறதுக்கு மாப்பிள்ளை சம்மதிக்கணுமே. அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. என்னடா நடுவனே, தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா மாப்பிளைக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல. இவன் ஒருத்தன் வாய மூடுற பெரியவனே சும்மா. மலர் அங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கா, அவளை அந்த வீட்டுல எப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்கிறத கண்ணால பாத்துட்டு வந்துதான் இதெல்லாம் சொல்றேன். மாப்பிள்ளையும் சரி மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறவங்களும் சரி அவளை கேட்காம எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கும் மேல அவளோட கொழுந்தனுக்கு பிறந்த நாளைக்கு அவ தான் முதல்ல கேட்க விட்டுறா. ஊட்ட சொல்லி சின்ன மாப்பிள்ளை கேட்கறான். மாப்பிள்ளைய அவ கைக்குள்ள வச்சிருக்காளா இல்ல மாப்பிள்ளை கைக்குள்ள அவ இருக்காளான்னு தெரியாத அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. அவர் ஒண்ணு சொன்னா இவ அடங்குறா, இவ ஒண்ணு சொன்னா அவர் அடங்குறாரு. என்ன நடக்குது நம்ம தங்கச்சி தானே எனக்கு தெரியல. அப்படி இருக்கா அவ அங்க போய். மொத்தத்துல அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே இவ பேச்ச கேட்கறாங்க, இவளும் அவங்க எல்லாரோட பேச்சையும் கேட்கறா. நம்ம வீட்டுல இருந்த மலரே கிடையாது அவ. அங்க போனதுல இருந்து அவ வேற மாதிரி இருக்கா. அடுத்த வீட்டுல இருந்து வந்த பொண்ணையே இப்படி பாத்துக்கிறாங்கன்னா அவங்க வீட்டு பொண்ணான ஷாலினி அவங்க எப்படி பாத்துப்பாங்க? எனக்கு அவங்க எல்லாம் ஷாலினி இங்க அனுப்புவாங்கங்கிற நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. எத்தனை நாளைக்கு தான் அந்த பொண்ணு அங்கேயே வச்சிருக்க முடியும்? அவங்க ஊருக்குள்ள வாழா வெட்டிங்கிற பேச்சு தான் கிடைக்கும். வள்ளி, இப்படித்தான் பேசாதங்கிறேன் உன்னைய. ஆச்சி, இதை பத்தி நானுமே அவங்க கிட்ட நாசூக்கா பேசி பார்த்தேன். ஆனா அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஊர் பேச்செல்லாம் எங்களுக்கு எதுக்குன்ட்டாங்க. அப்படின்னா நடுவனே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி பாரு. அதுக்கு பயந்தாவது பொண்ணை கொண்டாந்து விடுறாங்களான்னு பாப்போம். தம்பி, என்ன என்ன வயசுல மூத்தவரும் உங்க அண்ணன் பார்க்காம கையை நீட்டி அடிக்கிறீங்க? இங்க பாரு பெரியவனே, இனிமேல் என் விஷயத்திலையும் என் பொண்டாட்டி விஷயத்திலையும் தலையிடாத சொல்லிட்டேன். என்னடா என்னடா? ஏற்கனவே நீ பேசின பேச்சாலதான் எனக்கு இப்ப இவ்வளவு பிரச்சனை. உன்னை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிதான் என் மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இனிமேலும் நான் அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நல்ல மனுஷனே கிடையாது. இன்னொரு தடவை என்னோட பர்சனல் விஷயத்துல நீ தலையிட்டேன்னா அப்புறம் மரியாதை இருக்காது பாத்துக்கோ. குடும்பத்துக்கு மூத்தவனா எனக்கு அண்ணனா ஏதாவது நல்லது சொல்றதா இருந்தா சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனை பேசிக்கிட்டு இருந்த. டேய் நடுவனே விடுறா விடுறா. உனக்கு என்னடா தெரியும்? அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தப்ப என்னை உட்கார வச்சு சுத்தி அம்பிட்டு பேரும் நின்னுக்கிட்டு அட்வைஸ் பண்றாங்க. ஒரு வார்த்தை கடுமையா பேசியிருந்தா கூட பதிலுக்கு நானும் திட்டி சண்டை போட்டுட்டு வந்திருப்பேன். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உட்கார வச்சு பக்குவமா எடுத்து சொல்லியிருக்காரு அந்த வீட்டு பெரியவர்.
இதுக்கு மேலே அதை புரிஞ்சுக்கிட்டாம இவனை நான் பேச விட்டுக்கிட்டே இருந்தேன்னு வை, என் தலையில நானே மண்ணலி போட்டுக்கிட்ட மாதிரி தான். ஏற்கனவே போட்டதெல்லாம் போதும். வர வர ஏன்டா வீட்டுக்கு வரலான்னு தான் இருக்கு. பேசாம குவார்டர்ஸ்லயே இருந்துக்கிடலான்னு தான் தோணுது. ஆச்சி, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்கள் என் கூட வந்துருங்க. கிளம்புறேன் இப்போ. ஆச்சி, நடுவர் இப்படி என் வீட்டுக்காரரை அடிச்சிட்டு போறாரு, பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க. எல்லாருமா சேர்ந்து என் பேத்தியை மாறி மாறி அடிச்சு திட்டிக்கிட்டு இருந்த பையன் பாத்துக்கிட்டு சும்மா தானே நின்னேன். உங்ககிட்ட எல்லாம் பேச முடியுமா? இங்க பாரு பெரியவனே, வர வர உன் குணம் ரொம்ப மோசமாகிட்டே போகுது. ஏன்னு எனக்கும் தெரியல. உன்னையால குடும்பத்துக்குள்ள ஒரு விரிசல் வந்துருச்சு. இனி அது உடையாம பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இவன் என்ன எங்கே நின்றுட்டு இருக்கா? நமக்கு என்ன? சார் சார் அதான் சார். சார் ஒரு நிமிஷம். என்ன? சார் நீங்க அன்னைக்கு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்கல்ல? ஆமா. நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. இப்போ எங்க வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் உங்க ப்ரப்போசலை ஏத்துக்கலான்னு இருக்கேன். எங்க வீட்டில் வந்து பேசுறீங்களா? அட்ரஸ் சக்க நானா? இல்லை, என்னை பார்த்தா எப்படி தெரியுது இவளுக்கு? இழிச்ச வாயன்னு என் முகத்தில் எழுதி ஒட்டியிருக்கா? இவ்வளவு நாள் கருப்படத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு அவன் வேண்டான்னு சொன்னதும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் என்னைய கட்டிக்கிறேன்னு வந்து சொல்கிறா. சார் இல்லை, என் மாமாவத்தையும் கட்டிக்குவேன் அன்னைக்கு எங்கள் வீட்டு வாசலில் வந்து தகராறு பண்ணிட்டு இருந்தீங்க. அது அது நடக்காதுன்னு ஆயிப்போச்சு. அதை பற்றி இனிமேல் பேச முடியாது, அந்த பேச்சையே எடுக்க முடியாது. எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஒரு மாதிரி திட்டுறாங்க. எங்கள் அண்ணனுங்க கிட்ட போனாலும் அவங்களும் ரொம்ப திட்டுறாங்க. அதனால? இல்லை, இது நடைமுறைக்கு சாத்தியப்படாதுன்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. வேற மாப்பிள்ளை பார்க்குறாங்க. தெரியாதவங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தியா கதை? இல்லை, ஏன் நடைமுறைக்கு சாத்தியப்படாது? நம்ம ஊரில் 2 கல்யாணம் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. அப்படித்தான் நானும் நினச்சேன். ஆனால் என்னை கட்டிக்கிடணும்னா முதல்ல உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு அப்புறமா என்கிட்ட வான்னு சொல்லிட்டானா? சார் என்ன? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐயையோ, உளறிட்டனா? சார் உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? அரவிந்தா, சமாளி. சொல்லுங்க சார், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியறதுக்கு என்ன? இல்லை, இந்த விஷயம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு, அப்புறம் எங்கள் அண்ணனுங்களுக்கு, அப்புறம் மாமாவுக்கு அப்படி தான் தெரியும். எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணனுங்க யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படின்னா ஏன் கருப்பன் சொல்ல மாட்டானா? அவர் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாரே. அடிங்க அவளை, அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவளுக்கு? சொல்லுங்க சார், எப்படி தெரியும்? அப்படின்னு இதை விட நல்ல சான்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இவளை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். கருப்பன் தான் சொன்னான். மாமாவா? ஆமா, அவரா சொன்னாரு? அவன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். அரவிந்தன் சார், நிஜமாவா என் மாமாவா சொன்னாரு? என்ன இப்படி திரும்ப திரும்ப கேட்கறத பார்த்தா நான் என்னமோ பொய் சொல்ற மாதிரி தெரியுதோ? இல்லை, என்னால் நம்ப முடியல. மாமா இந்த விஷயத்த வெளியே சொல்லியிருக்காருன்னு. எங்கள் அண்ணனுங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. எங்கள் அப்பா அம்மா வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா அப்படித்தான் அவன் தான் சொன்னான். ஒரு பொண்ணு தன்னை கட்டிக்கிறதுக்கு ஒத்த காலில் நிற்கிதுன்னா ஒரு ஆம்பளைக்கு அது கெத்து தானே. அந்த கெத்தை காட்டிக்கிறதுக்காக அவன் தான் சொன்னான் என்கிட்ட. ஒரு பொண்ணு இப்படி வாலண்டியராக வரும்போது அவன் வேண்டான்னு சொல்கிறதுல அவனுக்கு அது எவ்வளோ பெரிய கெத்து. அந்த கெத்தை காமிக்கணும்ல, அதான் சொன்னான். அவர் இப்படி வெளியே சொல்லுவார் இந்த விஷயத்தானு நான் நினச்சி கூட பார்க்கல சார். அவனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் போல. ஆமாம், நீங்கள் என்ன அவனைத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு இப்படி பின்வாங்கிட்டீங்க? அவன் அப்படியெல்லாம் பேசுனதை கேட்டு திருந்திட்டீங்களோ? நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனா நான் என்ன செய்ய முடியும்? இந்த பொண்ணை நைஸாக நம்ம பக்கம் இழுத்து பார்ப்போமா? இவளோட அண்ணனை இழுத்த மாதிரி. சரி விடுங்க, அவன் இல்லைன்னா என்ன ஊருக்குள்ளே வேற ஆம்பளைங்களா இல்லை? இதை நான் என் மாமா கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். விடுங்க காயத்ரி, விடுங்க. அதான் சொல்லிட்டேன்ல, அவன் இல்லைன்னா ஊருக்குள்ளே வேற ஆம்பளைங்களா இல்லை. நான் கூட உங்களை ப்ரப்போஸ் பண்ணேன், நீங்கள் தான் அக்செப்ட் பண்ணல. அதான் இப்போ கேட்குறேன்ல சார். கேட்குறீங்க, பட் எனக்கு இப்போ டைம் வேணுமே யோசிக்கிறதுக்கு. ஏன்? முதல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததில்ல? ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்கலையே, அவனை தானே பிடிச்சிருந்தது. சார், அது முடிஞ்சு போன விஷயம். அதை பற்றி பேசாதீங்க. அதை பற்றி நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஓ, அவ்வளவு நல்லவளா நீ? சரிங்க, சரி விடுங்க. அப்போது நான் கொஞ்சம் யோசிச்சு என் முடிவை சொல்லட்டுமா? சரி. சரி, வரேன். பாய். பாய்.
இவளை வச்சு என்ன பண்ணலாம்? என்னமாவது பண்ணுவோம். ஆ கொஞ்சம் இறக்கி. ஆ பின்னாடி ஆ பின்னாடி வந்து அடி. பின்னாடி கழுத்துக்கு அடி. ஆ திரும்புங்க. ஆ போதும் போதும். அத அங்க வச்சிரு. ம். அந்த விசிறி இருக்கு பாரு, அதை எடுத்து என் முகத்துக்கு லைட்டா விசிறி விடு. ஏசி தான் போட்டிருக்கீங்கல்ல. பதிலுக்கு பதில் பேசாத, நான் சொன்னதை மட்டும் செய். பெரிய மன்னர் பரம்பரை. பக்கத்துல 2 பொண்ணுங்க நின்று என்ன நேரமும் சாமரம் வீசிக்கிட்டே இருக்கணும் போல. என்ன ஏதோ மைண்ட் வாய்ஸ் கேக்குது? இல்லையே, ஒன்றும் சொல்லலையே. எனக்கு ஏதோ கேக்குதே. இல்ல, ஏசியில யாருக்குமே வேக்காது, நீங்க விசிற சொல்றீங்களே அதான். ஏசியே போட்டாலும் எனக்கு வேக்கும், ஏன்னா நான் எம்கே. இந்த எம்கேவோட பவுசை தான் நேற்று நைட்டு பார்த்தனே. சரி இருக்கட்டும், பாட்டி சொன்ன மாதிரி இவர் சொல்றதையெல்லாம் செய்வோம். இவர் பக்கத்துலேயே ஒட்டிக்கிட்டே இருக்கணும் நான், ஆனால் இவர் என் பக்கத்தில் ஒட்ட வரும்போது ஓடிடணும். அப்படின்னா எப்போவும் இவர் என்னையவே நினச்சிக்கிட்டு என்னையவே சுற்றி சுற்றி வருவாருன்னு பாட்டி சொன்னாங்க. அப்படியே செஞ்சிடணும். என்ன அப்படியே முடிய உருட்டி உருட்டி என்னையவே பாக்குற? வந்த வேலையை மட்டும் பாரு. ஆ சரி சரி, இந்த விசிறேன். அடுத்து என்ன செய்யணும்? மேக்கப் போட்டாச்சு, பர்ஃப்யூம் அடிச்சாச்சு. அடுத்து என்ன? அப்படியே வெளியில கிளம்ப வேண்டியதான். எங்க? மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு. எதுக்கு? உனக்கு தெரியாதா? மாங்கல்யம் வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல, அண்ணனும் மைனியும் போய் அதை மீனாட்சி அம்மன் பாதத்துல வச்சு கும்பிட்டுட்டு வர்றதுக்கு. அப்படியா? ஆமா, உங்ககிட்ட யாரும் சொல்லலையோ? சொல்லல. என்கிட்ட தான் சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, நான் தான் சொல்லல. ஏன் சொல்லல? உனக்கு சொல்லி என்ன ஆக போகுது? தாலி நான் தானே கட்டிக்க போறேன், அப்ப எனக்கு தெரியணும்ல, நீங்க ஏன் சொல்லல? போகும்போது சொல்லிக்கலான்னு தான் சொல்லல. நான் முதல்ல சொன்னா நான் சேலையை கட்டுறேன் வைக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாம டெம்ட் ஏத்திட்டு இருப்ப. இப்போ உன்னால அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல, இந்த ட்ரெஸ்ஸோடயே வா. பாருங்க, நீங்க இப்படி பண்ணலாமா? சொல்லி இருந்தா நான் அழகா சேலை கட்டி இருப்பேன்ல. அதனாலதான் தாயே சொல்லல. சரி, நான் இப்ப போய் சேலையை கட்டுறேன். இப்போ சேலை கட்ட ஆரம்பிச்சா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு தான் நீ ரெடி ஆவ. பேசாம இந்த ட்ரெஸ்ஸோடயே வா. ஆமா, இதெல்லாம் இருக்கட்டும், உங்க வீட்டுல யார் வருவாங்க என்ன ஏதுன்னு ஏதாவது கேட்டியா? எங்க வீட்டுக்கு சொல்லி இருக்காங்களா? சுத்தம். உங்க வீட்டு ஆளுங்களை பத்தி கவலையே படாத, என் பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரியும் என்ன? எது, நான் உங்க பின்னாடி சுத்துறேனா? ஆமா பின்ன, நானும் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். சரிதான். சரி, எனக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் பாத்தியா எப்படி இருக்குன்னு? எல்லாமே காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ். வந்துட்டாரு, அந்த டாபிக்கு வந்துட்டாரு. அப்படியே நம்மளும் மெதுவாக எடுத்து விடுவோம். அப்படியே இவரை டெம்ட் ஏற்றி விட்டுட்டு ஓடிடணும். ஆமாம், பார்த்தேன், எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ். நான் மட்டும்தான் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல. சரி பரவாயில்ல விடு, அதான் அடுத்த பிறந்த நாளுக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேல. சீக்கிரமா படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போய் காசு சேர்த்து வச்சு அடுத்த பிறந்த நாளுக்கு எனக்கு நீயும் காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்கறதுக்கு உண்டான வழியை பாரு. என்னடா இது, நேற்று நைட்டு சுற்றி வந்த அந்த பூனை எங்க? திடீர்னு பூனை புலி ஆயிடுச்சு. என்ன புரிஞ்சதா? புரிஞ்சது. இந்த மாசத்தோட உனக்கு ஸ்டடிஸ் முடியுது. மேலே படிக்கணும் வைக்கணும்னு சொல்லி செலவழித்து விட்டுட்டு இருக்காத. கடைக்கு போய் ஒழுங்கா வேலையை பார்த்து சம்பாதிக்கிற வழியை பாரு. சரி, ஆனால் பிஏ இங்கிலீஷ் படித்தா ஒன்றும் கிழிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கிளி போதும். கடைக்கு சேல்ஸ் கேர்ள் வேலைக்கு ஆள் தேவைப்படுது, அதனால நீ வந்தேன்னா உனக்கு கரெக்டா இருக்கும் அந்த வேலை. இருங்க, மாமா கிட்ட சொல்கிறேன். சொல்லு, நானே சமயத்துல அந்த வேலை தான் பார்ப்பேன். நம்ம சொந்த கடைன்னா ஆள் பத்தலைன்னா எல்லா வேலையும் தான் இழுத்து போட்டுட்டு பார்க்கணும். லோடு இறக்குற வேலையில இருந்து வர்றவங்களுக்கு பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்குற வேலை வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்படியா? அப்பனா சரி. அதை விட்டுட்டு ஏதோ உங்க அப்பா ஓபன் பண்ண கடை மாதிரி நேர கல்லாப்பட்டியில தான் போய் உட்காருவேன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, எந்த வேலைனாலும் பார்ப்பேன். அது சரி, கொஞ்சம் கீழே இறக்கி விசிறு. இங்கேயா? ஏய், தூக்கு மேல தூக்கு. நீங்க தானே கீழே இறக்கி விசிற சொன்னீங்க. கீழே இறக்கின்னா முகத்துக்கு கீழே கொஞ்சம் இறக்கி கழுத்துல விசிறுன்னு சொன்னேன். சரி, நீ விசிறின வரைக்கும் போதும், கிளம்பு. போய் ரெடியாகு போ. அவ்வளவுதானா? போதும், நான் ஃபேன் போட்டுக்கிறேன் போ.
இல்லை அவ்வளோதானா, வேற ஒன்றும் இல்லையா? வேற என்ன, அவ்வளவுதான். நான் ரெடி ஆயிட்டேன், நீ போய் ரெடியாது. இல்லை என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? என்ன கேட்கணும்? செலவுக்கு ஏதாவது காசு வச்சிருக்கியா? அங்க கோயில்ல வந்து நான் அது இது வேணும்னு கேட்பேன், வாங்கி கொடுக்கணும். என்கிட்ட யாது? எனக்கே மாமா தான் தினமும் கொடுப்பாரு. அப்படியா? அப்படின்னா உங்க மாமா கிட்ட இன்னைக்கும் கேட்டு வாங்கிட்டு வா. சரி போ, போய் ரெடியாது. என்னடா இது, முத்தம் கொடுன்னு ஒன்றும் கேட்கல. போ, போய் ரெடியாது. இந்த விசிறி அந்த அங்க வச்சுட்டு போ. போகவா? போ. என்னடா என்ன பேத்தி பல்பு வாங்கிட்டு போறா போல? ஐயா, நீ சொன்ன மாதிரியே தான் நடக்குது. சரியான நேரத்துல வந்து என்னை இவகிட்ட இருந்து காப்பாத்திட்ட. இல்லன்னு வை, இவ கொடுத்த முத்தத்துல மயங்கி இவ பின்னாடியே சுத்திட்டு இருந்திருப்பேன் நானு. அதுக்கு தான் வீட்டுக்குள்ள ஐயான்னு ஒருத்தன் வேணுங்கிறது. உனக்கு அனுபவம் என்ன? உன் ஆள் இப்படித்தான் உன்னை மயக்கிச்சோ? ஆமா பின்ன. ஆனா அதுக்கெல்லாம் மயங்குற ஆளா உன் ஐயா? கொஞ்சம் அசந்தம் கர்ச்சிப்பு மாதிரி இடுப்புல சொருகிடுவாளுங்க. சரியான கேடியா தான் இருக்காளுங்க. என்ன? ஆமா, இவளுக்கு குரு யாரு? என் தங்கச்சி இல்ல. அவளும் சைஸும் வயசுக்கும் பாக்குற வேலைய பத்தியா? ஆனா உங்க ஆத்தாளுக்கும் மேல இந்த விஷயத்துல ஒரு பெரிய டேஞ்சர் பார்ட்டி நம்ம வீட்டுல இருக்கு. அப்படியா? யார் அது? அத நான் சொல்ல மாட்டேன், சொன்னா நீ நம்ப மாட்ட. சொல்லு சொல்லு, நீ சொன்னா நான் நம்புவேன். சொல்ல மாட்டேன், முடிஞ்சா நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். உனக்கு நடந்த அநியாயத்துக்கெல்லாம் காரணகர்த்தா அந்த டேஞ்சர் பார்ட்டி தான். ஐயோ ஐயா, அப்படி யாரையா அது நம்ம வீட்டுல? அரவிந்தனா? போடா கிறுக்கு பையல. கிறுக்கு பையலா? நானா? சரிதான். ஆமா, அது யாரா இருக்கும்? மலரு, முடிச்சாச்சாடா? முடிச்சாச்சுட்டே, நான் ஒரு 5 நிமிஷத்துல இறக்கிற வேண்டியதான். அப்படின்னா நான் தூக்குவாளியை எடுத்துட்டு வரட்டுமா? அதில் ஊற்றி கொண்டு போயிடுவோமா? அப்படியா? பானையோட கொண்டு போக வேண்டியது இல்லையாத்தே? பானையிலெல்லாம் பால் பொங்கி பொங்கி இருக்குல்லடா, அதுவும் இல்லாமல் பொங்கல் வச்சாத்தே அப்படி கொண்டு போகணும்பாங்க. இது பால் பாயாசம் தானே, தூக்குவாளியில் ஊற்றி கொண்டு போய் அப்படியே படையல் வச்சிருவோம். அப்படியா? சரி, அப்போ சரி. அப்போ நான் கப்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிடணும் தே. அதெல்லாம் வாங்கி வச்சாச்சு, கருப்பன் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்கான். சரிங்க தே. கஸ்தூரி எங்கே காணும்? அவளுக்கு ஏதோ போன் வந்தது, ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்ட்டு போனா, இன்னும் வரல. கோயிலுக்கு கிளம்புறதுக்குள்ளே வந்துடுவாளா எப்படி? வர்றதுக்கு லேட்டானா ஃபோன் பண்ணிட்டு நேராக கோயிலுக்கே வந்துடுறேம்மான்னு சொன்னான். அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தோன்னு வையேன், நமக்கு நேரம் தவறிடும். அதனால நம்ம முன்னாடி கிளம்புவோம், அவள் அங்கே வந்து சேர்ந்து கிடட்டும். ஏமா ஏமா. என்னையா? ஆமா, இவங்க எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்காங்க? பால் பாயாசம் வச்சுக்கிட்டு இருக்கோமியா. நாளைக்கு அவங்க வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போறாங்க. அதுக்கு எதுக்கு நம்ம வீட்டில் பால் பாயாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க? அதுக்கு இல்லையா, நம்ம கஸ்தூரிக்கு சம்மந்தம் அமைஞ்சிருச்சுல்ல, அப்படி நல்ல சம்மந்தம் அமைஞ்சா மீனாட்சி அம்மனுக்கு பால் பாயாசம் படையல் வைக்கிறேன்னு சொல்லி வேண்டி இருந்தேன் அம்மா. அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னாலும் உங்களுக்கு பால் பாயாசம் வைக்க தெரியாதா? அதுக்கு எதுக்கு உங்களுக்கு அசிஸ்டண்ட்? அம்மா வைப்பேன், அது மணக்கவே மாட்டேங்குது. ஆனால் என்னமோ எசன்ஸ் ஊற்றணுமாமே, அப்படி ஊற்றுனா நல்ல ஜம்முன்னு மணக்குமா, ஹோட்டல் மாதிரி. என்கிட்ட கேட்டிருந்தா எசன்ஸ் நானே வாங்கி கொண்டாந்து கொடுத்துருப்பேன். ஐயா பேசாம இரியா, என்ன மாதிரி நினச்சிக்கிட போறா என் மருமக. ஏதே ஒன்றும் நினைக்க மாட்டேன் மலரு. அது வந்து இவன் உங்க பிள்ளை குணம் எனக்கு தெரியும் தே, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. என்ன தெரியும்? என்ன தெரியும்னு கேட்குறேன். எல்லாம் தெரியும். இங்க வாங்க, இந்த பானையை ஒரு கை பிடிச்சு இறக்கி வைங்க. ஹலோ. என்னங்க, வேணா எங்க வீட்டு அடுப்படியில் நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து பால் பாயசம் செஞ்சுக்கோங்க. என்ன, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? வாசல்ல என் வீட்டுக்காரரு காருக்குள்ள எல்லா பொருளும் ஏத்திக்கிட்டு இருக்காரா? அதெல்லாம் நான் பார்க்கல. ஏத்திக்கிட்டு இருக்காரு, அது கூட சேர்ந்து இதையும் கொண்டு போய் வைங்க. வாங்க வந்து பிடிங்க. ஐயா அரவிந்தா, அரவிந்தா, கோயிலுக்கு போனோம், ரெடியாகு. வேற வேலை இருந்தா பாருங்க. அவன் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்கிடாதடா. அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்கிடலத்தே. இங்கே பாருங்க, பாயாசம் கெட்டி ஆகிக்கிட்டே வருது. இறக்கி வச்சுட்டு பால் தனியாக காய்ச்சி வச்சிருக்கேன், அதை ஊற்றி வச்சுட்டா சரியா இருக்கும். அப்புறம் அந்த எசன்ஸ் எப்போ ஊற்றுறது? அது இந்த அடுப்பு ஆஃப் பண்ண உடனே மேலே ஒரு 2-3 சொட்டு ஊற்றணும். என் மருமக பிள்ளை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. எத்தே அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாம் யூடியூப்ல இருந்து பார்த்து கற்றுக்கிட்டே தான். அப்படியாடா? சரி, அது எங்கே ஊற்றுவோமா? இந்த வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். சரி நீ போ, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன்.
நான் ரெடி. பாப்பா நீ ரெடியா? பாப்பா ஏத்தே டேய். ம் சொல்லுத்தா. கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். உன் தம்பி எங்கள் காரில் எல்லாத்தையும் ஏற்றிட்டான். நீ என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்க? ஆ நானும் ரெடி தான். அப்படியே கிளம்ப வேண்டியதான். என்னத்தே என்னாச்சு? உன் வீட்டுக்காரரை பற்றி நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? எல்லாரும் ஜோடி ஜோடியாக இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி ஒத்தையில் இருக்கமே நினைக்கிறியா? சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுவானாலும் ஆத்தா கிட்ட சொல்லுடா. நான் என் வாழ்க்கையை நினச்சி ஒன்றும் கவலைப்படலை ஆத்தா. அப்புறம் இல்லை, என்னோட பிடிவாதத்தால் என் தம்பியும் அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கட்டிக்க முடியாமல் போச்சேன்னு அதை நினச்சி தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்.